வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி சோமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு 1 கப்பு 300 கிராம் அளவு போட்டுக்கலாம். தூள் உப்பு 1/4 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சோமாஸு நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் கூட போட்டுக்கலாம். நல்லா பரோட்டா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். மிக்ஸி ஜாரில் ரவை 1 கப்பு, அதாவது 1/4 கிலோ, சர்க்கரை 1 கப்பு 1/4 கிலோ, ஏலக்காய் இதில் ஒரு 4 போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். நைஸாக தேவையில்லை, தரவலாக இருந்தால் போதும். ஏலக்காய் தூள் இருந்தால் அதை அப்படியே போட்டுக்கலாம். அரைச்சதை அந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு துருவிய தேங்காய் 1 கப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கின்ற ரவை மாவுலே போட்டு இந்த சோமாஸு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மைதா மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி தீத்திக்கலாம். தீத்தினது திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக தான் இருக்கணும். தீத்தனை இந்த சப்பாத்தி மாவில் நடுவில் இந்த பூர்ணத்தை 1 ஸ்பூன் வச்சிடலாம். சுற்றிலும் தண்ணியை கொஞ்சம் தடவிக்கலாம். அப்போ தான் பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும். மாவை இப்போ மூடி அமுத்தி விட்டுட்டு கரண்டியில் கட் பண்ணிக்கலாம். இந்த சோமாஸ் அச்சில் போட்டது நல்லா பெருசாக இருக்குது. அதனால் கையில் கூட தீத்திக்கலாம், இல்லை சின்ன அச்சில் கூட நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரியே செய்து தட்டில் வச்சிடலாம்.
நம்மகிட்ட பூர்ணம் மீதம் இருந்தால் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது எடுத்து சோமாஸ் செஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாதிரியே தீத்தி சோமாஸ் அச்சில் வச்சிடலாம். பூர்ணத்தை வச்சு அச்சை மூடி இதுமாரி அழுத்திடலாம். சுற்றிலும் இந்த மாவை எடுத்துடலாம். இந்த சுற்றிலும் எடுத்த மாவை எடுத்து வச்சு மாவை நல்லா பிசைஞ்சு உருட்டிட்டு திரும்பவும் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே தீத்திக்கலாம். இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளையும் தீத்தி இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடானா போதும். இப்போ பாருங்கள் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா, கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டால் இந்த மாவு மேலே வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த தீத்தின மாவை எண்ணெயில் போட்டுடலாம். மாவு மேலே வரும்போது இது திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் மேலே இருக்கிற அந்த மைதா மாவு நல்லா வேகும். கொஞ்சம் செவந்ததும் இது எடுத்துடலாம். மேலே தொடும்போது பாருங்கள் முறுமுறுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு வாரமானாலும் நமக்கு அது நல்லாயிருக்கும். சோமாஸ் நம்ம செஞ்சு ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம். சோமாஸு ஸ்போக் வச்சு இந்த மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம். இப்போ எல்லா சோமாஸையும் சுட்டாச்சு. இப்போ இது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் நமக்கு அது இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சோமாஸு ரெடி.